The second thing about your family. உங்களுடைய குடும்பத்தை பற்றியுள்ள இரண்டாவது காரியம். 1 Timothy chapter 5 and verse 8 says. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. If a man says that he is a righteous man, ஒரு மனிதன் தன்னை நீதிமான் என்று சொல்வானானால், he must take care of his wife. தன்னுடைய மனைவியை அவன் கவனிக்க வேண்டும். He must provide for the needs of his family. தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை அவன் சம்பாதித்து கொடுக்க He வேண்டும். must provide for the needs of his relatives also. தன்னுடைய உறவினர்களுக்கும் அவன் உதவி செய்ய வேண்டும். Otherwise, the Bible says he is an infidel. அப்படி இல்லாவிட்டால் அவன் ஒரு அக்கிரமக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. What's done an infidel? அவன் ஒரு நாஸ்திகனை காட்டிலும் கேடானவன். How are we treating our family members financially? பிரியமானவர்களே, பண விஷயத்திலே நம்முடைய குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம்? Years ago, I was in a city in another country. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளி மாநிலத்தில் ஒரு நகரத்திலே நான் இருந்தேன். A friend of mine lost his dear sister. என்னுடைய அருமையான நண்பர்கள் ஒருவர் தன்னுடைய அருமையான சகோதரியை இழந்து போனார். So he said, please come and pray, brother, in the funeral. ஐயா அவர் சொன்னார், ஐயா தயவு செய்து அடக்காராதனை நடக்க போது நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படி என்றார். I went there. நான் அங்கே போனேன். I looked at the dead body. அந்த மரித்த சடலத்தை நான் நோக்கி பார்த்தேன். I looked into the face of the dead woman. அந்த மரித்து போன அந்த சகோதரியுடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தேன். Normally, any dead person will look as if he or she is sleeping peacefully. பொதுவாகவே செத்து போனவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கலானால் சமாதானத்தோடு தூங்குறது போல இருக்கும். When I looked into the face of this woman, ஆனால் இந்த மரித்து போன சகோதரியுடைய முகத்தை நான் பார்த்த பொழுது I was shocked. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. There was no peace in that face. அந்த அம்மாளுடைய முகத்திலே கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. She died in great agony. மிகுந்த மனவேதனையிலே அந்த அம்மாள் உயிரை விட்டிருக்கிறார்கள். When I came out, I asked my friend, why is it? நான் வெளியே வந்து நண்பரை பார்த்து கேட்டேன், ஏன் அவங்க முகம் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். He cried. அவர் உடனே அழுதார். He said, brother, அவர் சொன்ன சகோதரனே, it's a fact, she died in agony. மிகுந்த மனவேதனையிலே அந்த அம்மாள் செத்து போனார்கள், உண்மைதான். Her husband is working in a foreign country, earning thousands and thousands of dollars. அந்த சகோதரியுடைய கணவன் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார், ஆயிரமாய் டாலர்கள் சம்பாதிக்கிறார். She has 4 children. அந்த அம்மாளுக்கு 4 பிள்ளைகள். The moment the man goes abroad, he will forget about his wife and children. இந்த ஆள் என்றைக்கு வெளியூருக்கு போனாரோ தன் மனைவி பிள்ளைகளை மறந்தே போட்டு He will விடுகிறார். not send even 1 penny. வெளிநாட்டிலிருந்து ஒரு பைசா குடும்பத்துக்கு அனுப்புகிறதே கிடையாது. She will borrow money. இந்த அம்மாள் வெளியே போய் கடன் வாங்குவார்கள். She will starve herself. அவர்கள் பசியும் பட்டினியுமாய் கிடப்பார்கள். And finally, she died of starvation. கடைசியாக அந்த அம்மாள் பசியும் பட்டினியுமாய் கிடந்தே செத்தார்கள். Now this man is crying. இப்பொழுது இந்த மனுஷன் அழுகிறான். What is the use? என்ன பிரயோஜனம் இனிமேல் அழுது? Many sisters write to me. அநேக சகோதரிமார் எனக்கு கடிதம் எழுதுவார்கள். My husband drinks away all his earnings, brother. ஐயா, என் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சே நாசமாக்குறான். All the time he is drinking. எப்ப பார்த்தாலும் என் புருஷன் குடிகாரனா இருக்கிறான். There is nothing at home. வீட்டில ஒண்ணுமே இல்ல. More than that, he comes and beats us all. எல்லாவற்றுக்கும் மேல அவன் குடிச்சு விட்டு வீட்டுல வந்து எங்களை அடி என்று அடிக்கிறான். It hurts me. அது எனக்கு மனவேதனையா இருக்கு. It breaks my heart. அது என் உள்ளத்தை உடைக்கிறது. My dear brothers, என்னுடைய அருமையான சகோதரி, are you doing that? நீ அப்படி செய்றாயா? Are you addicted to drinks? நீ குடிகாரனா? Are you an alcoholic? நீ ஒரு குடிபோதைக்காரனா? Please repent this morning. தயவு செய்து இந்த காலையிலே மனம் திரும்பு. The Bible says, வேதம் சொல்லுகிறது, you cannot pretend to be a righteous man. ஒரு நல்லவனை போல நீதிமானை போல நீ நடிக்கவே முடியாது. If you are a drunkard, நீ ஒரு குடிகாரனானால் you are worse than an infidel. நீ ஒரு நாஸ்திகரை காட்டிலும் மோசமானவன். Search your heart this morning. இந்த காலையில உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். Ask God to forgive you. ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும் என்று கேள். Ask God to forgive you. ஆண்டவரே தயவாய் என்னை மன்னியும். Let him forgive you this morning. அவர் இந்த காலையிலே உன்னை மன்னிப்பாராக. Let him change your life this morning. அவர் உன் ஜீவியத்தை இந்த காலையிலே மாற்றுவாராக. Otherwise your prayer shall not be answered. அப்படி இல்லாவிட்டால் உன் ஜெபத்துக்கு பதிலே வராது. Thirdly, மூன்றாவதா, Job searched his heart. யோபு தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான். How he was treating other people. மற்றவர்களை அவன் எப்படி நடத்துகிறான் என்று The Bible says, வேதம் சொல்லுகிறது. in Job 31 and verse 31, யோபு 31:31, he said, no one left my house without getting what he wanted. ஒருவராயில் என் வீட்டுக்கு வந்து வெறும் கையாக திரும்பி போனதே கிடையாது. Mark 12:31 says, மார்க் 12:31 சொல்லுகிறது, love thy neighbor as thyself. உன்னை போல உன் பிறனையும் நேசிப்பாயாக. How is our attitude to other people? மற்றவருடைய விஷயத்திலே நாம் என்ன மனப்பான்மையோடு நடந்து If கொள்கிறோம்? you read James chapter 4 and verse 17, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், Proverbs chapter 3:27 and 28, 3ஆம் அதிகாரம் 27 28ஆம் வசனங்களை படிப்பீர்களானால், if you know how to do some good to your neighbor
and if you are not doing it, it shall be sin for you. மற்றவனுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று உனக்கு அறிந்திருந்தும் நீ அதை செய்யாமல் போவாயானால் உன் விஷயத்தில் அது பாவமாக கருதப்படும். What is our attitude to the poor people around us? நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளை பற்றி நாம் என்ன மனப்பான்மை The கொண்டிருக்கிறோம்? Bible says in Proverbs 14:21, நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. 14:31, 14:31 and 19 and verse 17. 19 17 If you are giving some money to a poor person, ஏழைகளுக்கு நீ பணம் கொடுப்பாயானால் you are lending it to God. நீ அதை தேவனுக்கே கடன் கொடுக்கிறாய். God will give it back to you. தேவன் உனக்கு அதை திரும்ப கொடுப்பார். Oh, what is our attitude to the poor people? ஏழைகளுடைய விஷயத்தில் நாம் என்ன மனப்பக்குவத்தோடு நடந்து Do கொள்கிறோம்? we have lot of money? நமக்கு நிறைய பணம் இருக்கிறதா? And are we not giving it to other people? மற்றவர்களுக்கு நாம் கொடுக்காமல் வைத்திருக்கிறோமா? It shall be a sin to us. அது நமக்கு ஒரு பாவமாக எண்ணப்படும். Search your heart this morning. இந்த காலையில உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். That is why our churches all the time build homes for the orphans. ஆகையால் தான் எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய திருச்சபைகள் அனாதைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்காக இல்லங்களை கட்டுகிறார். Home for the aged. வயதானவர்களுக்கு இல்லங்கள். Our bishop just now told me he is leaving after this meeting to some distant places to distribute food and clothes to the people whose homes are destroyed by the flood. நம்முடைய மதிப்புக்குரிய அத்தியட்சர் சமீபத்தில் தான் சொன்னார், ஐயா நான் வெகு தூரம் போகிறேன், இப்பொழுது ஏன்னு கேட்டால் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு துணிமணிகளை கொடுக்கும்படியா. What is our attitude? இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எப்படியா இருக்கிறது? Are we helping such causes? அப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் உதவி செய்கிறோம், Or are we closing our eyes to the needs of the poor? இல்லாவிட்டால் ஏழைகளுடைய தேவைகளை அறிந்தும் தெரியாது போல கண்களை மூடிக்கொள்கிறோமா? This is people who are poor materially. சரீர பிரகாரமான உதவிக்காக தேவைப்படுகிறவர்கள் ஏழைகள் அவர்கள். So there are another kind of poor people. இன்னொரு விதமான ஏழைகளும் உண்டு. Poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர். Jesus said in Matthew 5:4, இயேசு சொன்னார் மத்தேயு 5:4 5:3, 5:3 he said, அவர் சொன்னார், blessed are those who are poor in the spirit, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், because the kingdom of heaven is theirs. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர். If you read Isaiah chapter 61 and verse 1, ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை படிப்பீர்களானால், Jesus came into the world to preach the gospel to the poor. எளிமையானவர்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக எம்பெருமானாகிய இயேசு உலகத்திலே அவதரித்தார். Sometimes we misunderstand it. சில வேளை நாம் அதை தவறாய் விளங்கிக் கொள்ளும். It is the poor materially we think. அவர்கள் எழுத்தின்படியே பண விஷயத்திலே தரித்திரர்கள் என்று. No, it is not so. இல்லவே இல்லை காரியம். Poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர். You will find these people everywhere. இப்படிப்பட்ட ஆட்களை எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். Everywhere you can find the people who are poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர்களை நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் காணலாம். Around the world you will find them. உலகம் எங்கிலும் அவர்களை காணலாம். Broken hearted people. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். People who want the gospel. தங்களுடைய சுவிசேஷத்தை விரும்புகிறவர்கள். Want the good news. நல்ல செய்திக்காய் They are தேவைப்படுகிறவர்கள். poor in the spirit. ஆவியிலே அவர்கள் எளிமை உள்ளவர்கள். When I appeared in one of the television shows in the United States, அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு டிவி ஷோவிலே நான் வந்த they பொழுது asked me a question. அவன் என்னை பார்த்து ஒன்று கேட்டார். Sir, you have 750 million people in India. இந்தியாவில் நமக்கு 750 கோடி மக்கள் இருக்கிறார்களே, But how is it only 3% of these people know Christ? இவ்வளவு பெரிய ஜனத்தொகையின் மத்தியிலே 3% தான் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள் என்று Why சொல்கிறீர்கள்? other people do not know anything about Christ? ஏன் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாதா? I told them, நான் அவர்களுக்கு சொன்னேன், we are the reason for that. ஐயா அதுக்கு காரணமே நாங்க தான். We have misunderstood the commandment of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை தவறாய் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். We thought the gospel is only for the poor, materially poor people. உலக பிரகாரமான பணம் இல்லாத தரித்திரர்களுக்கு தான் சுவிசேஷமே நாங்கள் நினைத்துக் கொண்டோம். So we have all the time been preaching only in the slum area. அதனால எப்போ பார்த்தாலும் நாங்க அந்த குடிசைங்க இருக்கிற அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டே Or இருந்தோம். we will go to the hills, to the tribes. அப்படி இல்லாவிட்டால் மலை மேல இருக்கிற மலைவாழ் வாசிகளின் மத்தியிலே போய் விடுவோம். We will never give the gospel to the man who is next door, உன்ன என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கா பாருங்க, அவங்கிட்ட இயேசுவை பற்றி சொல்றதே who இல்லை. lives in our village, நம்முடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள், who lives in our town, நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற மக்கள், who lives in our cities, நம்முடைய நகரத்தில் இருக்கிற to மக்கள், the people in authority, அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு, the intellectuals, புத்தி அறிவாளிகளுக்கு, the intellectuals, அறிவாளிகளுக்கு, highly educated people. கல்விமான்களுக்கு We are not able to approach them. அவள் பக்கத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். All the time we run to the slums. எப்ப பார்த்தாலும் குடிசைகள் என்றே ஓடுகிறோம். We run to the gutters all the time. எப்ப பார்த்தாலும் இந்த சாக்கடையில் இருக்கிற இடத்துக்கே Or we ஓடுகிறோம். say the tribals have not heard the gospel. ஐயா மலைவாழ்வாசியின் மக்கள் சுவிசேஷத்தை கேட்கவே இல்லை. At least 700 million people are right before our eyes. We do not give the gospel to them. 700 கோடி மக்கள் நமக்கு முன்பாகவே இயேசுவை அறியாமல் சாகரா அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற
பாரமே நமக்கு இல்லாம Every effort is only toward these 50 million people. இந்த முயற்சிகள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த 50 கோடி மக்கள் தான். Even if we are going to preach the gospel this way to the people in the slums and in the hills, we will never reach this nation. Let me say it again. இந்த குடிசை வாழ் மக்கள், மலைவாழ் மக்கள் இவர்களுக்கே நாம் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டால் நான் சொல்கிறேன், சுவிசேஷம் நிச்சயம் நம்முடைய மாவட்ட மக்களுக்கு பிரசங்கித்தே முடியாது. Nobody can hear about Jesus Christ that way. ஒருவராகிலும் அந்த மார்க்கமாக சுவிசேஷத்தை கேட்கவே முடியாது. The time has come for us to reach the poor in the spirit, among the intellectuals, among the literate, among the people who are in authority, who wield power in the nation. அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்தை ஆட்டி படைக்கிறவர்களுக்கும், கல்விமான்களுக்கும், அறிவாளிகளுக்கும், புத்திசாலிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய சரியான காலகட்டத்தில் நாம் இப்பொழுது வந்துவிட்டோம். We have to enter into the television. நாம் இப்பொழுது டிவியிலே போக வேண்டும். We have to take up more and more programs in the radio. ரேடியோவில் எவ்வளவு அதிகமான நிகழ்ச்சி நிரல்களை எடுக்க முடியுமோ அவ்வளவு நாம் எடுக்க வேண்டும். We have to take hold of the newspapers. நாம் பத்திரிகைகளை நம்முடைய கரங்களில் எடுக்க வேண்டும். We have to enter every field. ஒவ்வொரு துறையிலேயும் நாம் பிரவேசிக்க வேண்டும். And not running to the slums all the time. எப்ப பார்த்தாலும் குடிசைகள் என்று ஓடுகிறது அல்ல. I don't say that we should not go. அங்கே போகக்கூடாது என்று சொல்ல But மாட்டேன். we must check the intellectuals first. நாம் முதலாவது அறிவாளிகளை அசைக்க வேண்டியவர்களாக. We must check the literate people first. முதலாவது கல்விமான்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல When வேண்டும். they are touched, அவர்கள் தொடப்பட்டார், they will take the gospel to the tribal areas and everywhere else. அவர்கள் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு காட்டுவாசிகளுக்கும் மலைவாழ்வாசிகளும் வந்து போவார்கள். Let us do our part, they will do their part. நாம் நம்முடைய பகுதியை செய்வோம், அவர்கள் பகுதியை செய்வார். Check up this morning. இந்த காலை நாம் ஆராய்ந்து பார். But why we are not able to reach the intellectual? ஏன் நாம் அறிவாளி மத்தியிலே போக முடியவில்லை? Why we are not able to stand before the people in authority? ஏன் அதிகாரிகள் மத்தியிலே எழுந்து நிற்க நம்மால் முடியவில்லை? That needs some extra power. பிரியமா, அதற்கு அதிகமான வல்லமை You தேவை. need the 9 gifts of the Holy Spirit. பரிசுத்தாவியுடைய 9 வரங்கள் உனக்கு தேவை. You must be filled with the Holy Spirit. நீ பரிசுத்தாவினால் நிறைந்து வழிய வேண்டும். And if you are filled with the Holy Spirit, நீ பரிசுத்தாவினால் நிறைவாயானால், if you are filled with the 9 gifts of the Holy Spirit, ஆவியினுடைய 9 வரங்களினால் நீ நிறைந்திருப்பாயானால், people in authority, they will come in search of you. அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் உன்னை தேடி வருவார்கள். They will come in search of you. அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். Brother, I am in trouble. ஐயா, நான் பிரச்சனையில இருக்கிறேன். Please pray. தயவுசெய்து எனக்கு Ask ஜெபிங்க. God. தேவனை கேளுங்கள். Tell him what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வதை People சொல்லுங்கள். will come in search of you. ஐயா, ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். But it is a difficult life. அது உனக்கு கஷ்டமான It's காரியம். a difficult life. அது மிக கஷ்டமான வாழ்க்கை. You will have to sacrifice your time. உன்னுடைய நேரத்தை தியாகம் செய்ய You வேண்டும். have to fast and fast and fast at the feet of God. உபவாசம் தேவனுடைய பாதத்தில் உபவாசத்தோடு காத்திருக்க You வேண்டும். have to spend hours in prayer. மணிக்கணக்காய் ஜெபத்திலே நீ செலவழிக்க And your வேண்டும். life should be clean. உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். 100% clean. 100% ஜீவியம் சுத்தமா So இருக்க that வேண்டும். God can come and walk with you. அப்பொழுது தேவன் வந்து உன்னோடு கூட நடக்க So that He ஆரம்பிப்பார். can come and talk to you. அவர் வந்து உன்னோடு பேச முடியும். God will not talk to a sinful ஒரு man. பாவம் நிறைந்த மனிதனோடு கூட தேவன் பேசவே God மாட்டார். will not speak to a Hippocratic preacher. ஒரு மாய்மாலக்கார பிரசங்கியாரோட தேவன் பேசவே He மாட்டார். should be clean அவன் 100%. 100% வாழ்க்கை சுத்தமா இருக்க வேண்டும். To have such a clean life, holy life is difficult. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை நடத்துவது என்பது கடினமான To காரியம். walk with God is difficult. தேவனோடு நடப்பது என்பது கஷ்டமான To காரியம். pray for 6 hours and 8 hours at one stroke is difficult. 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே மூச்சா ஜெபிப்பது கஷ்டமான So காரியம். what we do? ஆகிய என்ன செய்கிறோம்? We take some tracts. உடனே கொஞ்சம் டிராக்ட் We எடுத்துக்கிறோம். will go to the huts and tenements. அங்கே போய் குடிசை வாசிகள் இடத்துல போகிறோம். We will go to the slums. எங்கேயாவது குடிசை இருக்கிறதா அங்கே ஓடுவோம். Because He is not going to ask you to demonstrate the power of God. ஏன்னா குடிசையில இருக்க ஒரு கால் ஐயா உன் வல்லமையை காட்டுன்னு கேட்க மாட்டான். He is not going to ask you a question. அவர் ஒரு இடத்துல கேள்வி கேட்க மாட்டான். You climb up the hills. உடனே நீ மலைகளுக்கு ஓடுகிறாய். Nobody knows what you are doing there. நீ அங்க என்ன செய்கிறாய் என்று ஒருவருக்குமே Check தெரியாது. up your life. இப்போ உன் ஜீவியத்தை சோதித்து பார். We should be ashamed. நாம் வெட்கப்பட The வேண்டும். right time we change our thinking. நம்முடைய நினைவை மாற்ற வேண்டிய சரியான காலகட்டம் இது. God says தேவன் the சொல்கிறார், gospel should be preached to the poor in the spirit. ஆவியிலே தரித்திரமுள்ளவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். The people in the who are poor in the spirit can be found in a hut, ஆவியிலே in the hill, and throughout this nation. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் குடிசைகளிலே பார்க்கலாம், மலைகளிலே பார்க்கலாம், நாட்டின் எப்பகுதியிலேயும் பார்க்கலாம். Alas, much of our time is spent in wrong things. பிரியமான நம்முடைய நேரத்தினுடைய மிகுந்த பகுதி தவறான இடங்களிலேயே போகிறது. Check up your life. உன் ஜீவியத்தை சோதித்து பார். Check up your life, my brother. இப்பொழுது என் சகோதரன் ஜீவியத்தை சோதித்து பார். God will ask this question. தேவன் உன்னை பார்த்து இப்படி கேட்பார். I told you to preach the gospel to the poor in the spirit, ஆவியிலே எளிமையுள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் அல்லவா உனக்கு சொன்னேன். but you are all the time running to the huts. ஆனால் நீயோ எப்பொழுதும்
எப்பொழுது பார்த்தாலும் குடிசைகளுக்கே ஓடுகிறார். You are climbing only to the tribal. எப்ப பார்த்தாலும் மலைவாழ்வாசிகள் மத்தியிலே ஓடுகிறார். What about the 700 million people who are before you? ஆனால் உனக்கு முன்பாக இருக்கிற 700 மில்லியன் மக்களை பற்றி என்ன காரியம்? What have you done for them? அவர்களுக்காக நீ என்னத்தை செய்தாய்? What will be your answer? உன்னுடைய பதில் என்னவா இருக்கும்? Will you say, Lord, I'm sorry, I never prayed. ஐயா நான் ஜெபம் பண்ணல, தயவு செய்து மன்னிச்சுக்கோன்னு I never cared to fast and pray. உபவாசித்து ஜெபிக்க நான் கவலையே பண்ணேன்னு I சொல்லுவாயா? never cared to get your Holy Spirit. ஐயா உம்முடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கு நான் கவலையே படலைன்னு I சொல்லுவாயா? never cared to receive the 9 gifts of the Holy Spirit. ஆவியின் 9 வரங்களை பெற்றுக்கொள்கிற விஷயத்துல நான் கவலையே படலைன்னு I சொல்லுவாயா? never bothered to have a holy life. பரிசுத்த ஜீவன் செய்வதிலே நான் கவலையே I படலைன்னு want to have சொல்லுவாயா? a little sin and a little holiness. நான் கொஞ்சம் பாவம் செய்து கொஞ்சம் பரிசுத்தம். Check up your life. உன் ஜீவியத்தை சோதித்து பார். Will you say that? நீ அதை சொல்ல முடியுமா? What will God say? தேவன் என்ன சொல்லுவார்? I am ashamed of you. நான் உன்னை பற்றி வெட்கப்படுகிறேன். I am ashamed of you. நான் உன்னை பற்றி Let வெட்கப்படுகிறேன். me tell you this. நானே உனக்கு சொல்லட்டும். Life after death is 100% certain. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்பது 100% உண்மையான ஒன்று. Hebrews 9:27 says, எபிரேயர் 9:27 சொல்லுகிறது. it is appointed for a man to die once and then the judgment. மனிதன் ஒரே தடவை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அதன் பிறகு நியாய தீர்ப்பது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. He is going to judge your life. அவர் உன் வாழ்க்கையை நியாயம் விசாரிக்க How you போகிறார். live? நீ எப்படி ஜீவித்தாய்? How you preach the gospel? எப்படி நீ சுவிசேஷத்தை How you பிரசங்கித்தாய்? serve God? நீ தேவனுக்கு எப்படி ஊழியம் செய்தாய்? How are we serving the gospel? நாம் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கிறோம்? How are we distributing the gospel? நாம் சுவிசேஷத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கிறோம்? Check up your life, brother. ஜீவியத்தை சோதித்து பார். Change this misthinking. இந்த தவறான எண்ணத்தை மாற்றிவிடு. Change this wrong thinking. இந்த தவறான எண்ணத்தை மாற்றிவிடு. Gospel preaching means going to the huts. சுவிசேஷ பிரசங்கம் பண்றதா எங்கேயாவது ஓடு குடிசைங்க Change இருக்கிறது. it now. நீ இப்பொழுதே மாற்று. Ask God to fill you with the Holy Spirit. ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று கேள். Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும். Give me the 9 gifts of the Holy Spirit. ஆவியின் 9 வரங்களை எனக்கு நீ தார். Or take away my life. இல்லாவிட்டால் என் வாழ்க்கையை நீ எடுத்து விடு. Then God will understand. அதன் பிறகு கர்த்தர் உன்னை விளங்கிக் He கொள்வார். will fill you. அவர் உன்னை He நிரப்புவார். will use you. அவர் உன்னை உபயோகிப்பார். Let me assure you. நான் உனக்கு கொஞ்சம் உறுதியாய் God சொல்கிறேன். will make the people come to you. ஜனங்கள் உன்னை தேடி ஓடி வரச் செய்வார். People in authority will come and stand in line to see you. அதிகாரிகள் உன்னை பார்க்க வந்து வரிசையாய் நிற்பார்கள். Today you are grumbling. இன்றைக்கு நீ முறுமுறுக்கிறாய். Oh, nobody is listening to me. ஒரு வரைய பிரசங்கத்தை கேட்கறது இல்ல. Nobody is listening to my preaching. ஒரு வரைய பிரசங்கத்தை கேட்கறதே Why should anybody listen to your bravery? ஏன் மத்தவங்க வந்து நீ வளர்றதை கேட்கணும்? Check up your life. உன் ஜீவியத்தை சோதித்து Let us பார். cry out to God. கர்த்தரை நோக்கி நாம் அழுவோம். Lord, ஆண்டவரே fill me with your Holy என்னை Spirit. பரிசுத்தாவினால் நிரப்பும். Otherwise you'll tremble before Him. அப்படி இல்லாவிட்டால் தேவனுக்கு முன்பாய் நீ நடுங்குவாய்.